அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்குறாங்க, இறந்ததற்கு பிறகு ஆத்மாக்கள் தற்போது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சோகம் மட்டுமல்ல, சில விடை தெரியாத கேள்விகளும் குழப்பங்களும் வந்துடும். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இப்போ எதை பற்றியாவது கவலைப்பட்டுருக்கிறாங்களா, இப்போ அவங்க ஏதாவது தனிமையில் இருக்கிறாங்களா, ஏதேனும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு காயமோ ஒரு துன்பமோ சிரமமோ இருக்கா, இல்லது அவர்கள் வேறு தெய்வத்தாலேயோ இல்லை வேறு ஒரு ஆத்மாக்களோடையோ தண்டிக்கப்படுறாங்களா, இல்லது ஒரு சோகத்தில் இங்கேயும் அங்கேயும் அழைவாய்ந்துட்டு இருக்காங்களா, இப்படியெல்லாம் கேள்விகளும். காரணம் என்னென்னா, நம்மளோட சமுதாயத்தில் நிறைய நம்பிக்கைகள் மரணத்திற்கு பிறகு என்ன நிகழும் அப்படின்றதில் கொடுத்துருக்கு. அதில் பெரும்பகுதியான நம்பிக்கைகள் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் விளைவிக்கிறதா இருக்குது. சில கலாச்சாரங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்க அழுவாங்க, அங்கே இங்கே அலைவாய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. சில நம்பிக்கைகள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னும், சில பேர் அந்த கடவுளுடைய இறுதி தீர்ப்பு நாளுக்கு அந்த ஆன்மாக்கள் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இல்லைன்னா அந்த கர்மவினை, அவர்கள் செய்த கர்மங்கள் முழுவதுமாக தீராமல் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது, சாந்தி அடைய முடியாதுன்னு, இப்படி பலதரப்பட்ட குழப்பமான நம்பிக்கைகள் என்னென்னா நமக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பை ஏற்படுத்திவிடும். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, நல்லா இருக்கிறாங்களா, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதிலளித்து விடுகிறேன். இதில் உங்களுக்கு குழப்பம் என்பது வராது. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இதில் பதில் கிடைச்சிடும், சரிங்களா? அதனால் உங்களுடைய குழப்பத்திலிருந்து நிம்மதிக்கும் தெளிவுக்கும் நீங்கள் சென்று விடுவீர்கள் அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன். இப்போது உங்களுடைய முதல் குறை என்ன? நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் அவர்கள் மரணத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ அவங்க வருத்தப்பட்டிருக்காங்களா, தன்னோட மரணத்தை ஏற்க முடியாத நிலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவதுங்க, ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய நான் அப்படிங்கிற உணர்வு அவனுடைய உடம்பில் இல்லாமல் அவனுடைய ஒளி உடலுக்கு திரும்பிடும். அந்த ஒளி உடலை ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவின்னு சொல்லுவாங்க. அப்போது அவர்கள் உடனடியாக அந்த ஆவி உலகத்தில் தான் இருப்பார்கள். இறந்ததற்கு பிறகு தன் உணர்வு என்பது தன்னோட ஒளி உடலுக்கு மாறும்போது வெளி உலகம் மாறிவிடும். இப்போது மனுஷனாக வாழும்போது நிறைய பந்தபாசங்கள், நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, நிறைய தீர்க்க முடியாத குறைகள் இருந்திருக்கு, ஏக்கங்கள் இருந்திருக்கு, கவலைகள் இருந்திருக்கு, பயம் இருந்திருக்குன்னா, இதெல்லாம் என்ன பண்ணோம்னா அவர்களுடைய அந்த ஒளி உடலுக்குள் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சக்தி மையத்தை உருவாக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம இறந்ததற்கு பிறகு நம்ம ஒரு ஸ்பிரிட்டாக விழித்தெழும்போது, நாம் ஒரு ஸ்பிரிட்டாக உணரும் போது, இந்த மனிதனாக வாழ்ந்த போது இருக்கக்கூடிய இந்த பந்த பாசங்கள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஞாபகத்துக்கும் உணர்தலுக்கும் வந்துடும். இப்போது இதை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ப்ராசஸிங் ஸ்டேஜை எப்படி அந்த பந்தபாசங்களை அவர்கள் அதை இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அழுவாங்க, அவங்க தன் ஃபேமிலியோடு நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தில் இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கவலையெல்லாம் கிடையாது. அவர்கள் மனிதனாக வாழ்ந்தபோது என்னென்ன பந்தபாசத்தில் இருந்தாங்களோ இப்போ அந்த பந்தபாசத்தை அவங்க சமநிலைப்படுத்தியாக வேண்டும். அப்போது ஒரு சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போது அந்த சமநிலைப்படுத்துவதற்கோ சாந்தி அடைவதற்கோ பல மாதங்கள் ஆகும்னு இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும், அங்கே ஆவி உலகத்தில் நேரம் என்பது வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம எதை 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறோமோ, அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு இப்போ நம்மளுடைய அன்புக்குரியவர்களுக்கு அவர்கள் உலகத்தில் அது வெறும் சில நொடிகள் மட்டும்தான். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வெளித்தள்ளுறோம் சில நொடிகளுக்கு தான். அந்த சில நொடிகளுக்குள்ளேயே அவங்களோட ப்ராசஸிங் முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது நாம் நினைக்கிற மாதிரி நம்ம நேரத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதுனால நாம் நினைக்கிற மாதிரி 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகுங்கிறது மனிதனுக்கு உட்பட்ட மாயை, நேரம் அப்படிங்கிற பரிமாணத்திற்கு உட்பட்ட மாயை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, அவர் சாந்தி அடையாமல் அலைவாயிரமா அப்படி இப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் அவர்கள் நேரத்திற்கும் நம் நேரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதனால் நேரம் என்பது ஒரு மாயை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இப்போது பந்தபாசத்திலலாம் இல்லாமல் ஒரு நல்ல முறையான ஒரு பாசிட்டிவான ஒரு மனுஷனை வாழ்ந்திருக்காரு, பக்திகரமான ஒரு மனிதனை வாழ்ந்திருக்காரு, யாருக்கும் இந்த துன்பம் கொடுக்கவில்லை அப்படின்னா அவர் இந்த பந்தபாசத்திலிருந்து எளிதாக அவர் விடுபட்டுருவார். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எளிமையாயிடும். இறந்தவுடன் அவர்களுடைய தன்னுணர்வுன்றது ஒளி உடலுக்கு திரும்பும். ஒளி உடலுக்கு திரும்பியதற்கு பிறகு தான் ஒரு ஆவி, தான் ஒரு ஒளி உடல், தான் ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறத அவங்க முழுமையாக ஏற்றுக்குவாங்க.
புரியுதுங்களா? உங்களுடைய 2வது குறை என்ன? அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி ஏதேனும் கவலைப்படுகிறாங்களா? தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வந்துட்டோம், குழந்தைகள் அப்படியே தனியாக விட்டுட்டு வந்துட்டோம், மனைவி அப்படியே தனியாக விட்டு வந்துட்டோம், கணவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டோம், குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் இல்லாமல் அவங்க சமாளிச்சிருவாங்களா, இப்படியெல்லாம் அவர் கவலைப்பட்டுட்டு இருப்பாரா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கலாம் இல்லையா? அதாவதுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை அப்படிங்கிறது மனிதனுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படுவதற்கும் ஒரு ஸ்பிரிட், அந்த ஆவியனுடைய பார்வையிலிருந்து பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நம்மளோட மனிதனுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது செய்யாத கடமைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாரமாக தெரியும். இப்படி பண்ணாமல் அறகுறையாக விட்டுட்டு போயிட்டாங்களே, அது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். இது முடிவு பெறவில்லை, அதை முழுசாக அவங்க விடுக்காமல் இறந்து போயிட்டாங்கன்னு தான் தோணும். ஆனால் ஒரு ஸ்பிரிட்டோடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது அதன் கோணம் வேறு. இது உங்களுடைய குடும்ப நண்பர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை பிரயாணம் என்பது உண்டு அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்கும். உங்கள் குடும்பத்தில் அவர் இப்போ இறந்துட்டாலும், அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்றாலும், அப்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கும். உங்கள் குடும்ப நண்பர்கள் அனைவருமே ஒரு 100% சக்தி அப்படின்னா, தன் வாழ்க்கையை தான் காப்பாற்றிக் கொள்ளும் சக்தி உங்களிடமே உள்ளது அப்படின்றதையும் அது அந்த உண்மை உணர்ந்துடும். இப்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு ஒரு பிறப்பின் நோக்கம் இருக்குது, அதில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இருக்குது. அவங்க வாழ்க்கைக்குரிய சவால்கள்லேருந்து அதை அவங்க கடக்கும்போது அவங்க சக்தியை அவங்க உணர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு குறைபாடுள்ள ஒரு மனிதராக அது பார்க்காது. உங்களுக்குள்ளேயே இந்த திறமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். நீங்கள் என்ன பண்ணால் அந்த திறமையை நீங்கள் உணரலாம் அப்படின்றதும் புரிஞ்சுக்கும். அப்படிங்கும்போது இறந்ததற்கு பிறகு தான் செய்யாத கடமைகளை விட்டு வந்துட்டுமே அப்படின்னு அழுகுது அப்படின்னு சொன்னால், அந்த பந்த பாசத்திலிருந்து அவர்கள் விடுபடவில்லை, அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தமே ஒழிய, அந்த பந்த பாசத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உங்களுக்கு குறை இருப்பதாக தெரியாது. வாழ்க்கையில் எப்படி முடிவெடுத்துட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது, உங்கள் வாழ்க்கையை சீரமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது சீரமைக்கப்படும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அதனால் தான் செய்யாத கடமைகளை நினைத்து வருந்தும் அப்படிங்கிறது முழுமையான உண்மை அல்ல. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை பிரமாதமாக கட்டமைச்சிக்கிற அறிவும் திறமையும் உங்களுக்குள் இறை வழிகாட்டுதலும் நிறைவாக உள்ளதுங்கிறத அதை புரிஞ்ச நிலையில் இருக்கும். அப்போது எதை செய்யாத கடமைகள்னு நாம் பார்க்குறோமோ அதை உங்கள் பிறப்பின் நோக்கத்தின் ஒரு பகுதி, ஆத்ம ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி அப்படின்னு அது பார்க்கும். அதனால் கவலைப்படுவதை பற்றி அதை பற்றி கவலைப்படாமல் அதனுடைய விழிப்புணர்வில், உயர்ந்த விழிப்புணர்வில் தான் அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர். சரிங்களா? இப்போது இந்த பந்த பாசத்தை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பந்த பாசத்தை அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது அப்பவும் கூட அவர்கள் தனிமையானவர்கள் கிடையாது. அதனால தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நிறைய மதங்களில் என்னென்னா, இறந்ததற்கு பிறகு அந்த இறந்தவர்களுக்கு திதி அல்லது அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறத செய்கிறோம். இந்த சம்பிரதாயங்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னால், செய்யணுங்கிற கடமைக்காக கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா, இறந்த நம்ம அன்புக்குரியவர்களை நீ ஒரு வல்லமை பெற்றவர், நீ ஒரு ஸ்பிரிட், நீ ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லியும் உன்னுடைய அந்த பந்தபாசத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் அந்த பூஜைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பந்தபாசத்தை செய்யும்போது ஒரு அன்போடும் ஒரு விசுவாசத்தோடும் ஒரு தூய உள்ளத்தோடு நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் அந்த மனிதனுடைய பந்தபாசத்திலிருந்து அதை புரிஞ்சிக்கும் போது, இதெல்லாம் புரியும் போது நீங்கள் அந்த அன்பை நீங்கள் பரிமாற்றமாக கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த பந்தபாசத்தை எளிமையாக ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இறந்தவர்கள் நினைவாக நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம், படையல் இடுகிறோம், அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். இதை அன்போடும் நன்றி கலந்த விசுவாசத்தோடு செய்யும்போது அவர்களுக்கு அந்த இப்போ இருக்கக்கூடிய நிலையை முழுமையான விழிப்புணர்வை பெறுவதற்கு அது ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? உங்களுக்கு சடங்கை செய்வதில் விருப்பமே கிடையாது, அதில் எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஒரு எளிமையான பிரார்த்தனை, அன்போடும் தூய உள்ளத்தோடும் அல்லது அவர்கள் பேரில் ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது அவர்களை பிரார்த்தனையாக சென்றடையும். அதனால் அவங்கள பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள்னு சொல்லுவேன் நான். 3வது குறை, அவங்க தனிமையாக இருக்கிறாங்களா, தனித்து விடப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் என்பது மிகவும் பாதுகாப்பான இடம். அது பிரபஞ்சம் என்பது நிபந்தனையற்ற அன்புடையது. எந்த ஒரு ஆன்மாவும் அது தனித்து விடப்படுவதில்லை. அவர்கள் தன்னுடைய அந்த பந்தபாசத்தை ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சிரமப்பட்டாங்கன்னா கூட
அந்த பந்தபாசத்திலிருந்து விடுபடுவதற்கு அவங்களுக்கு பந்தபாசம்னா அவங்கள மறக்கிறதில்ல. இந்த ஏக்கங்கள், இந்த பூமி தரக்கூடிய மாயைகளை அது மாயைன்னு புரிஞ்சுக்கிற தன்மை. அப்படி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட அவங்களோட விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நிச்சயம் அந்த உதவி செய்யும். அதனால் அவர்கள் எப்போதும் தனிமையில் இல்லை. உங்களுடைய அடுத்த குறை என்ன? அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? ஒருவேளை அவங்க யாராவது நரகத்தில் அவங்க போட்டுருவாங்களா? நிறையா புராணங்களில் இந்த தண்டனை அந்த தண்டனை அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நம் நிஜத்தை நாம் தான் உருவாக்குறோம். நாம் முடிவெடுக்கிறோம். முடிவுகளுக்கு சில விளைவுகள் ஒன்று வருது. அந்த விளைவு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிறோம். இதுதான் ஆன்மா இந்த பூமிக்கு வந்ததினுடைய நோக்கம், அந்த அனுபவங்களை பெறுவதற்கு. அப்போது இந்த பந்தபாசத்தையெல்லாம் ப்ராசஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம அன்புக்குரியவர்கள் என்னென்னா, அவர்கள் தன் வாழ்க்கையில் வாழ்ந்த அனைத்து ஞாபகங்களும் அவங்களுடைய உணர்தலுக்குள்ளே வந்துடும். அவர்கள் செய்த நல்லவை தீயவை எல்லாம், தெரிஞ்சு செஞ்சது தெரியாமல் செஞ்சது எல்லாம் அவர்களுடைய உணர்தலுக்கு வந்துடும். இப்போ ஏதேனும் அவர்கள் தீங்கிழைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், துன்பப்படுத்தியிருக்காங்களே, பாவம் செய்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னால் கூட, அந்த பாவம் செய்தவர்கள் எவ்வாறு இந்த துன்பத்தை அனுபவித்தார்கள் என்பதை இவரோட உணர்தலுக்கு வரும். இது என்னென்னா அவர்களுக்குள் ஒரு தகைப்பை ஏற்படுத்தும். இதைத்தான் மதங்கள் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தண்டனை அல்ல, இது ஒரு வெளிப்படைதல். அதாவது நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற உணர்தலுக்கு திரும்புதல். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே உங்கள் அன்புக்குரியவர்களை தண்டிப்பதில்லை, அடிப்பதில்லை, அவர்களை துன்புறுத்துவதில்லை. இந்த புராணத்தில் சொல்லுது, எலி வச்சு கடிக்க வைப்பாங்க, சட்டியை வச்சு வறுக்க விடுவாங்க, எண்ணெய் ஊற்றி அடிக்க விடுவாங்க, ஏதோ கூர்மையான ஆயுதங்களில் தாக்குவாங்கிறது எல்லாமே என்னென்னு சொன்னால் இது மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ், புரிதலின்மை. கடவுள் நிபந்தனையற்ற அன்பு. நம்மை நாம் தான் தண்டித்துக் கொள்கிறோம். நாம் நல்ல செயல் செய்தோம்னா அந்த செயலுக்கு உண்டான விளைவை நாம் உணர்ந்து பார்க்குறோம். மரணத்துக்கு பிறகு நாம் ஒரு தவறான செயல் செய்கிறோம்னா எப்படி பிறருக்கு அது தீமையாக மாறிச்சோ அதை நாம் உணர்ந்து பார்க்குறோம். அந்த உணர்ந்து பார்க்குறதுங்கிறது தண்டனை அல்ல, நாம் செய்த செயலுக்கு உண்டான விளைவு. அப்படிங்கும்போது யாருமே அவங்கள தண்டிக்கிறது இல்லைங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஏதோ ஒரு உலகத்தில் வச்சு, இருள் உலகத்தில் வச்சு அவங்கள அடைச்சி வச்சுருவாங்க, அடித்து வச்சுருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பயம். இந்த பயத்திலிருந்து வெளியேறுங்கள். இதெல்லாம் காலகாலமாக மக்களை குழப்பி கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள். இதுவும் கூட என்னென்னு சொன்னால் தற்காலிகமானது தான். எப்படி நீங்கள் அந்த பந்தபாசத்தை ப்ராசஸ் பண்ணுறது ஒரு தற்காலிகமோ, இந்த நரகம்னு சொல்லக்கூடியதும் கூட தற்காலிகம் தான். அப்போ அதை உணர்ந்துட்டாங்க, வேதனைப்படுறாங்க, ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமான்னா, இப்போது தவறு செய்ததுக்குண்டான அந்த சக்தி அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த சூட்ச மாடலில் தான் இருக்கும். இப்போ அதை சமநிலைப்படுத்துவதற்கு அவங்க மேலும் பிறப்பெடுக்கலாம், இல்லது வேறு ஏதேனும் ஒரு மக்களுக்கு தெய்வம் போல் நின்று வழி நடத்தலாம், இல்லது பல்வேறு ஆராய்வுகளை செஞ்சு அதன் மூலமாக சமநிலைப்படுத்த முடியும். அந்த சமநிலைப்படுத்துதலுக்கு பேர் தான் கர்மான்னு பேர். கர்மா எப்போதும் தண்டனை அல்ல, அது ஒரு வழிகாட்டி. அது நம்மை சமநிலைப்படுத்தும் ஒரு சக்தி. புரியுதுங்களா? உங்களோட அடுத்த குறை என்ன? இப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா, பாதுகாப்பாக இருப்பாங்களா? எஸ், அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்கள் அந்த பந்தபாசத்தை ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்க இப்போது தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் அந்த உணர்தலுக்குள்ள இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் நன்றாக இருப்பார்கள், பாதுகாப்பு இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய விழிப்புணர்வு இன்னும் ஜாஸ்தியாகும் போது என்னென்னு சொன்னால், அவர்கள் நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற நிலைக்கு விழித்தெழுவார்கள். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மனித வாழ்க்கையும் இந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவி உலகம் இரண்டும் தனக்குள் நிகழ்ந்த அனுபவங்கள், தனக்குள் நிகழ்ந்த ஒரு உலகங்கள், கனவு மாதிரி அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அந்த உணர்தலில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க உண்மையிலேயே பிறக்கவே இல்லை, உண்மையில் இறக்கவும் இல்லை. காரணம், பிறப்பு இறப்பு இரண்டும் அற்றவர்கள். பிறப்பு இறப்புங்கிறது ஒரு தனக்குள் வாழ்ந்த ஒரு கற்பனை களத்தில் நடந்த ஒரு அனுபவம் தான். மனுஷ வாழ்க்கையும் அதன் பிறகு ஒளி உடல் வாழ்க்கை ரெண்டுமே தனக்குள் நிகழ்ந்த ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லி, பிறப்பு இறப்பது என்பது ஒரு மாயை, அனுபவத்திற்காக நிகழ்ந்த மாயை அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு வலின்றது கிடையாது, வேதனைன்றது கிடையாது, எல்லாம் அனுபவம் தான். அந்த ஆன்மான்ற நிலையில் அவங்க உணர்ந்து பார்க்கும்போது தான் எப்போவுமே சச்சிதானந்த நிலையில் தான் இருக்கிறோம். சச்சிதானந்த நிலைனா பிளிஸ், அதாவது என்ன சொல்கிறதுனா கம்ப்ளீட் பிளிஸ், அதாவது பூர்ணத்துவத்தில் இருக்கிறது, பூர்ண மகிழ்ச்சியில் இருக்கிறது. அவங்க என்ன உணர்வாங்கன்னா, எப்போதுமே நான் பூர்ணத்துவத்தை விட்டு விலகினதே கிடையாது அப்படின்னு அந்த ஆனந்தத்தை, சச்சிதானந்த நிலையை அவங்க உணர்ந்து பார்ப்பாங்க. இதை நம்ம முக்தி, இதை நாம் சாந்தி அடைதல், லிபரேஷன், எப்படி வேணால் ஆங்கிலத்தில் முக்தின்னு சொல்லுவாங்க, லிபரேஷன் சொல்லுவாங்க. நாம் சாந்தி அடைதல் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்மா என்பது அனைத்து அனுபவங்களும் கனவு அப்படிங்கிற நிலைக்கு உணர்ந்து தான் எப்போதும் அந்த ஆனந்தத்திலேயே, சச்சிதானந்த நிலையிலேயே இருக்கின்றோம் என்ற உணர்தலையே, அந்த உணர்தலுக்கே திரும்புறது. புரியுதுங்களா? அதனால் இந்த வீடியோ என்பது உங்களுடைய பயத்தையும்
தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறை நம்பிக்கைகளையும் விளக்கி, மக்கள் தன் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னா ஆத்மார்த்தமாக அவங்களுடைய அன்பையும் பிரார்த்தனையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துங்கள். அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க. அவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. அவங்க தனியாக இல்லை. நீங்களும் தனியாக இல்லை. நீங்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுகிறீர்கள், வழிநடத்தப்படுகிறீர்கள். இந்த செய்தி என்பது கூட உங்கள் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்க வேண்டாம். ஒருவேளை அவங்க இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருந்தால் கூட உங்கள் பிரார்த்தனைகள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் செய்த செயல்களை நினைத்து அவர்கள் ஒரு வருத்தத்திலே இருக்காங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு தற்காலிகமானதான். உங்களுடைய பிரார்த்தனை அவர்களை வலிமைப்படுத்தும். அப்போது நீங்கள் அழுகிறது, வேதனைப்படுறது, குழப்பமடைகிறதுங்கிறது எதற்குமே பிரயோஜனம் இல்லை. உங்கள் அன்பையும் பிரார்த்தனையும் விசுவாசத்தையும் நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது தான் அவர்களுக்கும் நன்மை செய்யும், உங்களுக்கும் நன்மை செய்யும். இந்த பயத்திலிருந்து வெளில வாங்க, குழப்பத்திலிருந்து வெளில வாங்க. அன்பே சிவம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த சிவம் தன் அன்பினால் உங்களுக்கும் அந்த அன்பை தரட்டும், அந்த ஆன்மாவுக்கும் அன்பை தரட்டும். நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். இந்த பயத்திலிருந்து விடுபட்ட ஒரு புது மனிதனாக, உங்கள் அன்புக்குரியவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு அவங்களுடைய வழிகாட்டுதலை புரிந்த மனிதராக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும்னு உளப்பூர்வமாக விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய சேனலுடைய தாத்பரியம். எனக்கு அந்த ஏக இறைவன் அருளிய ஞானத்தினுடைய கோட்பாடும் இதுதான். மக்களினுடைய எதிர்மறை நம்பிக்கைகளை விளக்குவாயாக, அவர்களுக்கு புரிதலையும் ஞானத்தையும் தெளிவையும் கொடுப்பாயாக, பலப்படுத்துவாயாகன்னு சொல்லி உங்களை பலப்படுத்தக்கூடிய கடமையை பிரபஞ்சம் எனக்கு அருளியதாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே ஈஸியாக நான் பயத்தை விதைச்சிடலாம், உங்களுக்குள்ளே குழப்பத்தை விளைவிச்சிடலாம். தெளிய வைக்கிறதுங்கிறதுக்கு இறைவன் அருள் இருந்தால் தான் என்னால் முடியும். நீங்கள் உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோ பார்க்கும்போது, என் வீடியோவை கேட்கும்போதே, அந்த குரலை கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல். எப்படி நான் என்னுடைய கவலையை நான் மறந்தேன், டக்குன்னு எப்படி என்னுடைய வருத்தம் நின்றுச்சு, என்னுடைய வேதனை நின்றுச்சு, ஸ்டாப் ஆச்சு, கண்ணீர் வடிகிறது அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே நின்றுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இறைவனுடைய அருள் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு நான் ஒரு கருவி. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம். இதுக்கு மேலே எனக்கு ஒரு பெருமையும் கிடையாது, ஒரு வெற்றியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை கேட்டு பலனடைந்த உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரியா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் தெளிவின் வழி லைவ் செஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு லைவ் செஷனுக்குனே ஒரு தனி வச்சுருக்கேன். ஒரு 4 நாள் 5 நாளுக்கு ஒருக்கா லைவில் வருவேன். அதுலேயும் நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கலாம். உங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது, மனக்குறைகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, எனக்குள்ள ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டணம் செலுத்தி என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கவுன்சிலிங் புக் பண்ணி கொடுக்குறேன். இந்த சேனலை பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்குள்ள நிறைய புதிய நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறது. இந்த சேனல் வளரணும்னு எனக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு இருக்குது. இதை நிறைய பேர் சென்றடைய வேண்டும்னு எனக்குள்ள ஆத்மார்த்தமான உணர்வு வருது அப்படின்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர், அதற்கும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லைன்னா சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த வழியாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி ஆத்மார்த்தமான உணர்வு தோன்றுகிறதுனா நீங்கள் அது காணிக்கையாகவோ இல்லது கடமைக்காகவோ தானமாகவோ தர தேவையில்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள். அதுதான் எனக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.